ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குல்சா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான சாஃப்டான சோளாபுரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ரவா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீனி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொண்டுட்டு வாங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா திரட்டி கொண்டுட்டு வாங்க. நல்லா திரட்டி கொண்டுட்டு வந்து நல்லா கலக்கணும். ஏன்னா அதில் நம்ம ரவா சேர்த்துருக்கோம், மைதா மாவோட நல்லா சேர்ந்து வரணும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மேலே அது முடியல கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி ஊற வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கப்புறமா நல்லா மறுவாட்டியும் 1/2 மணி நேரம் கழித்து நல்லா திரட்டி மறுவாட்டி நல்லா உருண்டை போட்டு வைங்க. உருண்டை போட்டு சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டுட்டு வாங்க. ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு நினச்சா தான் அந்த ரவுண்ட் ஷேப்பு வரவே வராது. இந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போவோம், அந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு ரவுண்டாக நல்லா வந்துச்சு. இது ஓட்டை விழுந்துட்டாவும் உப்பலாக வராது. கொஞ்சம் நல்லா நைஸாக உருட்டிட்டாலுமே திரட்டி இது பண்ணிட்டாலும் வராது. உப்பலாக வரணுன்னா லைட்டாக கொஞ்சம் திக்காக இருந்து நம்ம அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டுட்டு பூரி போட்டோம்னா உப்பி வரும். ரொம்ப கண்ணாடி மாதிரி திரட்டிட்டோம்னா சுத்தமாக வராது, உப்பாது. எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் வறுத்தெடுங்க. இந்த பூரி நல்லா உப்பெல்லாம் வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க, எதையும் மாற்றிடாதீங்க. இதே மாதிரியே செஞ்சு வந்தீங்கன்னா நல்லா உப்பலாக சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் அழகான சோளாபுரி ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம சன்னா மசாலா பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சன்னா மசாலாவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.